தென்காசி மாவட்ட புதிய பேருந்து நிலையம் மற்றும் பழைய பேருந்து நிலையங்களில் அடிப்படை வசதியான இலவச கழிப்பிட வசதி செய்யாமல் நகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகம் அலட்சியம் காட்டி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக பொதுமக்களிடம் எமது செய்தியாளர் சம்பத் தரும் நேர்காணலை தற்பொழுது பார்க்கலாம். தென்காசி புதிய மாவட்டமாக உருவாகி பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வரும் நிலையில், ஆனால் மக்கள் அதிகம் கூடும் இடங்களான புதிய மற்றும் பழைய பேருந்து நிலையங்களில் இலவச கழிப்பிடம் இல்லாமல் ஒரு கவனக்குறையோடும் அலட்சியத்தோடும் செயல்பட்டு வருவதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது. அந்த வகையில் தென்காசி மாவட்டத்தில் உள்ள புதிய மற்றும் பழைய பேருந்து நிலையங்களில் இலவச கழிப்பிடங்கள் இல்லாமல் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். இது குறித்து நகர்மன்ற உறுப்பினரான சங்கர் நகராட்சி நிர்வாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதை செய்தி வெளியிட்டதன் எதிரொலியாக பல புதிய பேருந்து நிலையத்தை தற்காலிகமாக இலவச கழிப்பிடம் திறந்து விடப்பட்டுள்ளது. ஆனால் பழைய பேருந்தத்தை மாவட்ட நிர்வாகம் அலட்சியத்தை விட்டுள்ளது. இது குறித்து இப்பகுதியைச் சேர்ந்த கவுன்சிலர் திரு சங்கர் அவர்களிடம் கேட்கலாம். அது இங்கே இருக்கக்கூடிய கட்டண கழிப்பிடங்களுக்கு மட்டுமே அவங்க முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இதனால் அந்த தனிப்பட்ட நபர் மட்டும்தான் வளர்ச்சி அடைந்த காரணத்துக்காண்டி இலவச கழிப்பிடத்தை இவங்களே பழுதாக்கியே மக்கள் பயன்பாட்டுக்கு இல்லாமல் கொண்டு வந்துருக்காங்க. நம்மளுடைய நோக்கம் ஒரு பேருந்து நிலையமாக இருந்தால் எல்லாருமே சில்லறை கையில் வச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஆனால் இலவச கழிப்பிடத்தை நோக்கி தான் போவாங்க. அதுக்காண்டி தான் கடந்த 4 தினங்களுக்கு முன்பு நாங்கள் போராட்டம் பண்ணோம். புதிய பேருந்து நிலையம் மற்றும் பழைய பேருந்து நிலையத்தில் பொதுமக்கள், மகளிர், கர்ப்பிணி பெண்கள்லாம் அதிகமாக கூடுதாங்க. அதுக்காண்டி இலவச கழிப்பிடத்தை உடனே ஓப்பன் பண்ணி சொன்னோம். அந்த போராட்டத்தின் வெளிப்பாடு இன்றைக்கி புதிய பேருந்து நிலையத்தை இன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆனால் பழைய பேருந்து நிலையத்தில் இது வரைக்கும் எந்த விதமான பணிகளுமே ஆரம்பிக்கப்படவில்லை. காசு இருக்கிறவங்க அங்கே போயிடுவாங்க. காசு இல்லாதவங்க போகக்கூடிய சூழ்நிலை இலவச கழிப்பிடத்துக்கு வேணுங்கிறதை தெரிவித்துக் கொள்கிறோம். இலவச கழிப்பிடம் இல்லாதனால பள்ளிக்கூட குழந்தைகள், காலேஜ் குழந்தைகள், வெளியூர்லேருந்து வரக்கூடியவங்களாம் வெளியில் போகிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. இங்கிட்டு வரும்போது நாங்கள் கார் ஸ்டாண்ட்லேருந்து நாங்கள்லாம் சத்தம் போடுறோம். கட்டண கழிப்பிடத்துக்கு போக முடியாமல் எங்ககிட்ட காசு இல்லை, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிலாம் கேள்வி கேட்குறாங்க. இதனால் பொதுமக்களுக்கும் இடைஞ்சலாக இருக்குது, எங்களுக்கும் இடைஞ்சலாக இருக்குது, பப்ளிக்கும் இடைஞ்சலாக இருக்குது. பழைய பேருந்து நிலையத்தில் நாள் ஒன்றுக்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பேருந்து பயணிகள் வந்து செல்கின்றனர். மாணவர்கள், கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள் என தினந்தோறும் பல்வேறு பகுதியினர் இங்கே இப்பகுதியில் வந்து சேர்ந்த நிலையில் இவர்கள் முகம் சுளிக்கும் வண்ணம் பொது இடங்களில் சிறுநீர் கழிக்கும் அவ்வளவும் இருந்து வருகிறது. எனவே இதனை கருத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து விரைவில் இப்பகுதியில் இலவச கழிப்பிடம் கொண்டு வர வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக தென்காசி மாவட்டத்திலிருந்து சம்பத்.